வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுது அப்படின்றத நாம் இப்போ முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சூரியனோட ஆதிக்கம் கொண்டது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், இயல்பாகவே நல்ல ஒரு கம்பீரம், நல்ல ஒரு பேச்சு திறமை, இது எல்லாமே இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரப்போகுது, எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், உங்களோட லவ், உங்களோட குடும்பம், வேலை, பணம், தொழில், இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், எல்லாத்துலேயும் என்னெல்லாம் நடக்கும், வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் எப்படிலாம் சமாளிக்கலாம், பிரச்சனையே முதல்ல ஏற்படாமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அதனால தான் சிம்மராசிக்காரங்க சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறணும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பண்ணுங்களேன். அந்த பிரார்த்தனை சிவபெருமானோட அருளால் விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குல்ல, அதை நாம் பார்க்குறதுனாலையும் அதில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனாலையும் உங்களோட வாழ்நாள் பலனை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக அமைப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், வாழ்நாள் பலனை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பின்னடைவும், ஏன் இந்த பில்லி சூனியம் ஏவலால் பாதிக்கப்பட்டவங்களுமே கண்டிப்பாக அதிலிருந்து விடுபட்டு வெளிவர முடியும். ஃபோன் பண்ணுங்கள், உங்களோட வாழ்க்கையில் சில நன்மைகள் வருவதை நீங்கள் உடனடியாக உணர முடியும். இந்த வாரம் சிம்மராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே கலந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். நல்லது, கெட்டது, ஏன் சின்ன சின்ன சவால் கூட வருது. அப்படி வரக்கூடிய சவால்களை கூட நீங்கள் உங்களோட தைரியத்தாலையும் தன்னம்பிக்கையாலையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. நீங்கள் பாருங்கள், சிந்திக்காமல் செயல்படவே முடியாது. உங்களோட மனசு கண்டிப்பாக உங்களை சிந்திக்க வைக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கவனம் இல்லாமல் மட்டும் செயல்படாதீங்க, முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. ஏன்னா நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே கண்டிப்பாக அதோட முடிவில் வெற்றி உங்கள் பக்கம் தானாக வந்து சேரும். உங்களோட கம்பீரம் இந்த வாரம் கொஞ்சம் சோதிக்கப்படலாம். அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈகோவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா இந்த வாரம் ரொம்பவுமே சூப்பரான வாரமாக இருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, நிறைய இன்னல், இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். அது உங்களுக்கு இருந்த ஈகோவாக தான் இருக்கும். இந்த ஈகோவை மட்டும் குறைச்சிக்கோங்க. இந்த ராசிக்கு பாருங்களேன், இயல்பாகவே சிம்ம ராசி, சிம்மத்தோட குணம் இருக்குது. சூரியன் ராசி அதிபதி. இது எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த கம்பீரம் இது எல்லாமே இருந்தாலுமே கோபமே அதிகமாக தான் இந்த சிம்மராசிக்கு வருது. சிம்மராசிக்காரங்க இந்த கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டும். கொஞ்சம் நிதானமாக இருக்க ட்ரை பண்ணுங்க. அதே போல் இப்போ வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல, அங்கே என்னெல்லாம் செஞ்சோம் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேல் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போதும் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும் போதும் நிதானமாக முதல்ல பேசுங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்க பாருங்கள். இது நல்லதாக இருக்கும். உங்கள் ஐடியாலாம் நல்லாயிருக்கும், ஆனால் அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட திறமை இருக்குது. அதே போல் கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்களுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்களான்னு கேட்டால் அது கிடையாதுங்க, கொஞ்சம் கம்மி தான். அதனால் நீங்கள் உங்களுக்கான வேலையை சரியாக செஞ்சு முடிங்க. அதோட பலன் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். புதுசாக நிறைய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களாம் இந்த வாரம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோகம், வியாபாரம், எதுலேயுமே பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக யோசிச்சு பண்ணுங்கள். பெரிய முடிவுகளை உடனே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வேலை தேடுறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், நீங்கள் நினச்ச இடத்துல வேலைக்கு போவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் இன்டர்வியூ கால் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதன், வியாழன் இந்த 2 கிழமையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. அதாவது புதுசாக ஏதோ ஒரு விஷயம் தொடங்குறது, வேலைக்கு அப்ளை பண்ணுறது, வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு உயர்வு தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமையில் செய்வது சிறப்பான உயர்வையும் நன்மையும் இந்த வாரம் சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு ஏற்படுத்தும். வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும்.
பணம், பொருளாதாரம் இதில் வந்து என்ன மாதிரியான மாற்றம் வரும், இல்லை ஏற்றம் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா வரவு நல்லா இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரவு இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஆனாலும் பண வரவுக்கேற்ற செலவுமே கொஞ்சம் உங்களுக்கு வரும். செலவு பண்ணும்போது நீங்கள் கவனமாக பண்ணணும். ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் தராமல் அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், செலவுகளை குறைக்கலாம். பண வருமானம் நல்லா இருக்கும்போது நீங்கள் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. இது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதனால் நீங்கள் வந்து ரொம்பவுமே ஆடம்பர பொருட்களை வாங்கிட்டு அவதிப்படாதீங்க. அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். செலவு பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சு பண்ணுங்கள். எதையும் பிளான் பண்ணி இப்போ என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத பொருளை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் சிம்பிளாக சொல்ல போனால் நடக்கும். அதே போல் நீங்கள் வந்து இப்போ ஏதாவது தொழில் ரீதியாக பணத்தை போடுறது, சேமிக்க தொடங்குறது, இது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சேமிப்பு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இருக்கிற சேமிப்பை கரைக்காமல் மேலும் சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா அதுக்கான பொருளாதார ரீதியான உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. அப்படிங்கிறதுனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், செலவு பண்ணாதீங்க, சேமிச்சு பாருங்கள். உங்கள் உறவுகளை பொறுத்த வரைக்கும், காதல் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும், உங்கள் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கான ஈகோவை விட்டுட்டு பேசுங்க. எல்லா பிரச்சனையுமே கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு தீர்வு பெற்றுத்தர முடியும். திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட குடும்ப சூழல் சிறப்பானதாக இருக்கும். எல்லோரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய துணை, உங்களுடைய அம்மா அப்பா, பிள்ளைங்க அப்படின்னு எல்லா வகையிலுமே நன்மைகளும் நல்ல உயர்வுகளும் வரும். ஏதாவது விஷயம் செய்யும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் கலந்து ஆலோசனை பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அவங்களோட ஆலோசனை கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் வீட்லேயுமே தேவையில்லாத விஷயத்தை போட்டு பேசி குழப்பிக்காதீங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. இந்த வாக்குவாதத்தை செய்யவே செய்யாதீங்க. இது மூணையுமே குடும்ப சூழலை தவிர்த்தா இன்பமான ஒரு சூழலை நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம். தாய் தந்தை கிட்ட இது வரைக்கும் மனஸ்தாபம் இருந்தவங்க இப்போ பாருங்கள், அந்த பிரச்சனை தீர்ந்து அவங்ககிட்ட நல்லபடியாக பேசுவீங்க. அவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். அதே போல் நிறைய உறவுகள் இடையில் விட்டு கொடுத்து போகிறது எப்பொழுதுமே நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் இந்த ஈகோவை மட்டும் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசி பாருங்க. பிரிஞ்சு போன நண்பர்கள், பிரிஞ்சு போன உறவினர்கள் கூட உங்ககிட்ட தானாக இப்போ வந்து சேருவாங்க. குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. இதனால் சின்ன சின்னதாக டென்ஷன் கூட வரலாம். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கிறதுனால பெருசாக பின்னடைவு இல்லை. ஆனால் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க நீங்கள் இந்த யோகா, தியானம், உடற்பயிற்சி, இந்த நடைப்பயிற்சி இதெல்லாம் செய்ய தொடங்குங்க. இது இன்னுமே நன்மையோ நல்ல ஒரு உயர்வையோ உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்படுத்தும். அதே போல் உங்களோட எண்ணங்களை கரெக்டாக பிளான் பண்ணி அதை அப்படியே செயல்படுத்துங்க. கண்டிப்பாக சிறப்பான உயர்வு வரும். வேலை, தொழில், வியாபாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே சிறப்பான உயர்வு இருக்குங்க. ஆனாலும் பாருங்களேன், எல்லாமே சிறப்பாக நடக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இல்லைன்னா இந்த மன அழுத்தம் அதிகமாக வரலாம். ஏன்னா ஏதாவது சின்னதாக ஒரு பின்னடைவு பிரச்சனை வருது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு மன அழுத்தம் வரும். மன அழுத்தத்தை விட்டுட்டு யோசித்து எந்த ஒரு பிரச்சனையும் கையாளுங்க. கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் இந்த வாரம் நல்ல ஒரு உயர்வு, நன்மை இதெல்லாம் வரணும்னா முதல்ல நீங்கள் காலையில் நேரமே எழுந்திருக்க பழகுங்க. நல்லா தூங்குங்க. இந்த மெடிடேஷனை ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இந்த வெளி உணவுகள் அதிகமாக வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே இருந்தால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு. லக்கி நம்பர் 5. உங்களுக்கு லக்கி டேன்னு பார்த்தா இந்த புதன், வியாழன் இந்த கிழமையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நன்மை பிறக்கும். நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். எல்லா வகையிலுமே நன்மை பெறணும் அப்படின்னா நீங்கள் தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. நன்மைகளை எல்லா வகையிலும் பெறுவீங்க. அது எப்படின்னா காலை எழுந்து நேரமே எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சூரியன் உதயம் வருது இல்லையா, அப்போ சூரியனை பார்த்து பிரார்த்தனை செய்யுங்க. உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. சூரியனோட ராசி நீங்கள் அப்படிங்கிறதுனால இந்த சிம்மராசிக்காரங்க தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களோட வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும். நல்ல ஒரு தைரியமான சூழலை நீங்கள் கையாளக்கூடிய தன்மை வரும். எந்த ஒரு பிரச்சனையுமே கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வரும்.
பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் எளிய முறையில் எடுப்பீங்க. மொத்தத்தில் இந்த வாரம் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக சில சவால்கள் வந்தாலுமே அந்த சவாலை உங்களோட தைரியத்தாலையும் தன்னம்பிக்கையாலையும் முறியடித்து காட்டுவீங்க. இந்த தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்களை எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் எந்த விஷயத்தை கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கான ஈகோவை குறைச்சிக்கோங்க. எப்பவுமே நிதானமாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பு வரும். கோபத்தை குறிச்சிக்கிட்டு நிதானமாக செயல்படுங்க. வேலை தொழில் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே பெறுவீங்க. இந்த மாதிரி ராசி பலனை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இந்த பதிவு சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் இவங்க யாராச்சும் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.